சென்னையில் ஆடி மாதம் பிறந்து விட்டாலே தனி சந்தோஷம்தான். தெருவெங்கும் கூழ் காய்ச்சும் வாசனையும், அம்மன் கோயில்களில் ஒலிக்கும் திருவிழா பாட்டுகளும் ஆடிக்காற்றோடு கலந்து மனதை மயக்கும். குடும்பங்களெல்லாம் ஒன்று கூடி கூழ் ஊற்றி மாலையில் கறிவிருந்து வைத்து மகிழ்வது சென்னை மக்களின் வழி வழியான பாரம்பரியம். சுமித்ரா, அந்த ஸ்பீக்கர் பாட்டை கேட்டாயா? ஆடி மாதம் வந்துட்டாலே சென்னைக்கு ஒரு தனி அழகுதான் இல்ல. தெருவெல்லாம் ஒரே திருவிழா கோலம். சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டை கேட்டுதான் நாம வளர்ந்தோம். ஆமாங்க, காலையில இருந்தே கோவில்ல ஒரே கூட்டம். நம்ம தெருமுனையில கூட பெரிய அண்டாவுல கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படையல் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல ஆடி ஞாயிற்றுக்கிழமை. கவிதா கிட்டயோ பிரியா கிட்டயோ போன் வரும். இந்த வருஷம் யாரு வீட்ல கூழ் ஊத்துறாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நம்ம குடும்பத்துல ஆடி கூழ் விழாவை யாரும் விட்டதே இல்ல. அப்போது கார்த்திக்கின் கைபேசி ஒலித்தது. திரையில் தங்கை கவிதா என்ற பெயர் தெரிந்தது. ஹலோ கவிதா, எப்படி இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்ல ஆடிக்கூழ் ஊத்துறோம். நீங்க அண்ணி பசங்க எல்லாரும் காலை 8 மணிக்கே வந்துடணும். ரொம்ப சந்தோஷம் கவிதா. கூழ் ஊத்துறது பெரிய விஷயம் ஆச்சே. கண்டிப்பா நாங்க வரோம். அண்ணா, எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. பசங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய போறேன். குடும்பத்தோட காலையில 8 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும். ஹலோ கவிதா, கண்டிப்பா வரோம்ப்பா. காலையில கூழ் ஊத்துற வேலைக்கு நான் சீக்கிரமாவே வந்து உனக்கு உதவுறேன். போன் துண்டிக்கப்படுகிறது. சுமித்ரா கார்த்திக்கை பார்த்து புன்னகைக்கிறாள். ஆனால் சில மணி நேரத்திலேயே கார்த்திக்கின் கைபேசி மீண்டும் ஒலிக்கிறது. திரையில் அக்கா பிரியா என்ற பெயர் தெரிகிறது. ஹலோக்கா, சொல்லுங்கக்கா, சௌக்கியமா? மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கோம் கார்த்திக். டேய், வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்ல பெரிய அளவுல ஆடிக்கூழ் ஊத்துறோம். நீங்க குடும்பத்தோட காலை 8 மணிக்கே வந்துடணும். சுமித்ராவுக்கும் சொல்லிடு. என்னது, ஞாயிற்றுக்கிழமையாக்கா? அதே நாளா? ஆமாடா, ஆடி ஞாயிற்றுக்கிழமை தானே. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அக்கா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவிதா ஃபோன் பண்ணா. அவளும் அதே ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறதா சொல்லி குடும்பத்தோட வரணும்னு ஆசையா கூப்பிட்டா. கவிதாவா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரி விடு, அவ தங்கச்சி தானே. நீ முதல்ல வீட்டுக்கு வா, அக்கா கூப்பிடுறேன்ல. அதுதான் அக்கா பிரச்சனை. அவகிட்ட ஏற்கனவே வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்க வீட்டுக்கும் வராம இருக்க முடியாதே. 2 பேரும் ஒரே நாள்ல வச்சிருக்காங்கன்னா நீதான் யோசிச்சு முடிவு பண்ணணும் கார்த்தி. ஆனா அக்கா கூப்பிடும் போது வராம இருந்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். போனை வைத்த கார்த்திக் கவலையுடன் சோபாவில் அமர்ந்தான். ஒரு பக்கம் தங்கை கவிதாவின் ஆசை, இன்னொரு பக்கம் அம்மா மாதிரி வளர்த்த அக்கா பிரியாவின் பாசம். என்னங்க, 2 பேருமே ஒரே நாள்ல வச்சிருக்காங்களா? இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல சுமித்ரா. கவிதா முதல்ல கூப்பிட்டுட்டா, அவகிட்ட வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதே நேரம் அக்கா மனசையும் என்னால காயப்படுத்த முடியாது. நாம 2 பேரும் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு போனா என்ன? ஆளுக்கு ஒரு வீட்டா? குடும்பமா போகாம தனித்தனியா போனா சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? வேற வழி இல்லைங்க. நீங்க அக்கா வீட்டுக்கு போங்க, நான் பசங்களை கூட்டிக்கிட்டு கவிதா வீட்டுக்கு போறேன். யாருடைய மனசையும் காயப்படுத்தாம இருக்க இதுதான் நல்ல வழி. நீ சொல்றதும் சரிதான். சரி, அக்காவுக்கும் கவிதாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். இருவரும் தங்களுடைய முடிவை அக்காவுக்கும் தங்கைக்கும் தெரிவித்தனர். இருவரும் சம்மதித்ததால் கார்த்திக்கிற்கும் சற்று நிம்மதி கிடைத்தது. சுமித்ரா, நான் அக்கா வீட்டுக்கு கிளம்புறேன். நீ கவிதா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வா. மாலையில அங்கே சந்திப்போம். சரிங்க, அக்கா வீட்டு விசேஷம் நல்லபடியா முடியட்டும். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அக்கா வீட்டுல நாத்தனாருங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டின் கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்ற கார்த்திக் எதிர்பார்த்த காட்சிக்கு முற்றிலும் மாறான ஒன்றை பார்த்தான். சமையலறையில் பிரியா மட்டும் தனியாக பெரிய அண்டாவில் கூளை கிளறி கொண்டிருந்தாள். முகத்தில் களைப்பு, கையில் சமையல் வேலை. ஆனால் வரவேற்பறையில் 2 நாத்தனார்கள் சும்மா உட்கார்ந்திருந்தனர். அக்கா, அடடா, கார்த்திக் வந்துட்டியா? வாடா, நீ வருவேன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சே. அக்கா, நீங்க மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அது ஒண்ணும் இல்லடா, எல்லாரும் வந்திருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, நீங்க ஒருத்தரா இவ்வளவு பெரிய அண்டாவுல கூழ் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க. விடுடா, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள எப்படி வேலை வாங்குறது? அக்கா, நீங்க என்ன கூப்பிட்டது விழாவுக்கு சந்தோஷமா இருக்கத்தானே? இப்படி நீங்க மட்டும் கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு நல்லாவே இல்ல. டேய் கார்த்திக், நீ வந்ததே எனக்கு போதுண்டா. அந்த நொடியில் கார்த்திக்கிற்கு ஒரு உண்மை புரிந்தது. அக்கா அவனை குடும்பத்தோடு அழைத்தது வெறும் விழாவுக்காக மட்டுமில்லை. அவளுக்கு அவன் அருகில் இருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் கார்த்திக்கின் மனதில் இன்னொரு கேள்வி எழுந்தது. கவிதா வீட்டில் சுமித்ராவுக்கும் இதே நிலைதானா?
அல்லது இந்த ஆடிக்கூழ் விழா இன்னும் பெரிய குடும்ப பிரச்சனையாக மாறப்போகிறது?